மிக முக்கியமாக திலீப் ஜெயவீரன் அவர் இன்றைய ஒரு நிகழ்வின் போது குறிப்பிடுகின்றார். எப்படியாப்பட்ட ஒரு இராணுவ வீரர் இந்த அரசாங்கம் கைது செய்திருக்கின்றது, இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம், இதற்கு நாங்கள் எதிர்ப்பினை தெரிவிப்போம். அரசாங்கம் பெரிய பிழை செய்துவிட்டது, தேவையில்லாத இடத்திலே கை வைத்து விட்டது, இப்படியெல்லாம் பல எதிர்ப்பினை வெளியிடுகிறார்கள். இவர்களெல்லாம் பார்க்கும்போது பாவமாக இருக்கின்றது. பாவம் என்றும் சொல்லக்கூடாது, இவர்களுடைய நடவடிக்கைகள் பார்த்தால் பாவம் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றதும் திலீப் ஜெயவீரனுடைய தொலைக்காட்சியில் எப்படியான செய்திகள் இவ்வளவு பரபரப்பாக சொல்லப்பட்டது, எந்த ஆங்கிளில் பேசப்பட்டதெல்லாம் இலங்கை நாட்டு மக்கள் நன்காகவே அறிவார்கள். அதே போலத்தான் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு, அதாவது ராஜபக்ஷக்களை ஆட்சி கொண்டு வர திலீப் ஜெயவீரனுடைய தொலைக்காட்சி, அவருடைய தொலைக்காட்சி என்னென்ன பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது என்பதும் பலரும் அறிவார்கள். ஒரு இரண்டு தரப்பு அடித்து கொண்டால்தான் இவர்களுக்கு அரசியல். இப்போ இந்த ஈஸ்டர் அட்டாக்கிலும் நடந்தது என்ன? இரண்டு தரப்பினரை மூட்டிவிட வேண்டும். கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், முஸ்லீம்களால் தாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இவர்கள் மேல் கோபம் ஏற்பட வேண்டும், இரண்டு தரப்பும் அடித்துக் கொள்ள வேண்டும். இதனூடாக சமாதானப்படுத்துவதை போலப்படுத்தி ஆட்சியை பிடிக்க வேண்டும். இதுதான் பேசிக்கான இவர்களுடைய திட்டமாக இருந்திருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் பல பிரச்சனைகள், இதற்கு முன்பதாக பல கலவரங்கள், பல இனவாத ரீதியான செயற்பாடுகள், எதிர்ப்புகள், அத்துமீறல்கள், காணி அபகரிப்புகள், இப்படியெல்லாம் நடந்தது எல்லாமே இந்த ஒரு கேட்டகரியின் கீழே தான். இப்போது ஈஸ்டர் அட்டாக்கும் அதுதான் நடந்தது. ஆகவே அப்படி ஒன்று நடக்க வைத்து அதனூடாக ஆட்சியை பிடித்தவர்கள் யார் என்பது எல்லோருக்குமே தெரியும். இப்போ அது சம்பந்தமாக தான் விசாரணைகள் இடம்பெற்றதும் சுரேசலை விசாரணைக்காக ஒரு சந்தேக நபராக, நீங்கள் அப்போது ஒரு இராணுவத்தில் இருந்த ஒரு மேஜர் ஜெனரல், அதே போல பல வருடமாக கிழக்கு மாகாணத்தில் இருந்த ஆயுத குழுக்களோடு நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கிறீர்கள், நீங்கள் தான் அவற்றை வளர்த்துவிட்டும் இருக்கின்றீர்கள். இப்பொழுது ஆதாரங்கள் கிடைக்கின்ற தானே, பலரும் பல விதமாக சொல்கிறார்கள் உண்மைகளை. ஆகவே இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் உங்களுக்கு விவரம் தெரியாமல் இருக்காது. ஆகவே நீங்கள் உங்களை விசாரிக்க வேண்டும் என்று கைது பண்ணி அழைத்து செல்கிறார்கள். ஆகவே இதில் எந்த விதமான தவறும் இல்லை. அவர் குற்றவாளி என்றால் நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார். இல்லாவிட்டால் ரைட், இவரிடம் விசாரணைகள் இடம்பெற்றது, விசாரணைகளில் இவர் குற்றவாளி இல்லை என்று நிரூபணமாக இருக்கிறது, இவரை விடுதலை செய்கின்றோம், முடிந்தது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை பாதுகாப்பு தரப்பினர் விசாரணை குழுக்கள் பார்க்கும். ஆனால் இப்பொழுது இவர்கள் இல்லாத வகையில், நாங்கள் எப்பொழுதே சொல்வதை போல அந்த பாம்புகள் துடிப்பதை போல, மண்ணெண்ணெய் தெளிக்கப்பட்ட பாம்புகள் துடிப்பதை போல துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.